நான் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆகிருக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ருக்கேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொண்ணு பேர் வந்து சுதீக்ஷா கோனாங்கி அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசு ஆகுதுங்க. இவங்க வந்து இந்தியன் வந்து சிட்டிசன் வந்து பட் பர்மனண்ட் ரெசிடெண்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு நியூஸில். எங்கள் ஸ்ப்ரிங்குக்கு வந்து சரின்னு சொல்லி வந்து ஒரு டூர் மாதிரி போயிருக்காங்க. எப்படின்னா 2 கேர்ள்ஸு அப்புறம் 3 பாய்ஸோடய என்னமோ போயிருக்காங்க. அங்கே ரிசார்ட்டில் இதை மாதிரி தங்கியிருக்காங்க. பீச்செல்லாம் இருந்திருக்கு. பீச்சுக்கு போயிருக்காங்க. பீச்சுக்கு போயிட்டு மற்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பொண்ணும் இன்னும் ஒரு பையனும் மட்டும் நாங்கள் அப்புறம் வரோம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. இந்த பொண்ணு பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து படிக்கிற பொண்ணு. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட க்ளோத்ஸ் வந்து இந்த பீச் இந்த டொமினிக்கோ அப்படிங்கிற வந்து ரிப்பப்ளிக் அப்படிங்கிற பீச் இருக்குது. அந்த பீச்சில் வந்து சேர் மேலே இவங்களோட க்ளோத்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இவங்களை தேடுற பணி வந்து ஈடுபட்டிருக்காங்க. வந்து செக்யூரிட்டி எல்லாம் வந்து இருக்காங்க இல்லைங்களா, ரெஸ்கியூ டீமு. அதாவது வந்து அந்த ட்ரோனு அது இதெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. ஒன்றும் வந்து சஸ்பீஷியஸாக ஒன்றும் தென்படலை. இப்போ வந்து இவங்க இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து உயிரோடு வந்து மீண்டு வந்தவங்கக்கிட்ட இதை பற்றிலாம் என்ன ஏதுன்னு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே எப்போ வந்தாங்க என்ன வந்தாங்க ஏது அப்படின்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போனது வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கேமராவில் வந்து கேப்சர் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கேப்சர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் வந்து தெரியல. திரும்பி வரலாங்கிறது மட்டும்தான். மீதி இருக்கிறவங்க வந்துட்டாங்க. 2 பேர் வரலாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும். இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் வந்து ஃபுல்லுமே என்ன ஏதுன்னு தெரிய வரும், என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது. நம்ம வந்து பீச்சுக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறது நல்லது. ரொம்ப வந்து உள்ளே போகாமல் இருக்கணும். என்ன தான் ஸ்விம்மிங்லாம் தெரிஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் ஸ்விம் பண்ண முடியாது. ஏன்னா வேவ்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அது வந்து அது வர்ற வேகத்துக்கு நம்மளால் வந்து ஈடு கொடுத்து நம்மளால் ஸ்விம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம வந்துட முடியாது சீஷோருக்கு. அதனால் வந்து ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக முன்னாடியே இருக்கணும். அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிறது நல்லது. வேறு ஏதாவது பிரச்சனைகள் அங்கே வந்து வந்தால் கூட மக்கள் இருக்கிற ஏரியாவாக இருந்தால் நம்ம உதவியெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தனிமையில் போய் இருந்தோம்னா அங்கே சிக்கி மாட்டிக்கிட்டு உயிரை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு ரொம்ப அதிகம். அதனால் நம்ம எங்கே போனாலும் செக்யூரிட்டி சேஃப்டியும் ப்ரொடெக்ஷனையும் பார்த்துக்கிட்டு நம்ம போகிறது ரொம்ப நல்லது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் தெரிய வரும். அது ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை வீடியோ போடுறேங்க நான். அதனால் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.